அயோத்தியாவில் டீ எல்லாம் மண் கப்பில் கொடுக்குறாங்க. நல்லா டீயும் நல்லா போட்டு தராங்க. அப்போ அந்த சரை நதியிலேருந்து வரும்போது ஒரு ஆட்டோவில் நேரடியாக வராமல் வேறு ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டாரு. அங்கே இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒரு பக்கம்னு சொன்னார். ஆனால் பக்கமாக இல்லை. நாங்கள் இருந்த இடத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அரை ஃபர்லாங்க்கு மேலே நடக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி நடந்து வரும்போது ஒரு கடை இருந்தது, டீ கடை. அங்கே வந்து லஸ்ஸி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி லஸ்ஸி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், வெறும் லஸ்ஸி சாப்பிடாதீங்க, இந்த திரட்டிப்பால் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது, நல்ல ஸ்வீட்டு, அது சேர்த்து போட்டு தரேன், நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னாரு. சரி வந்ததுக்கு ஒரு வித்தியாசமாக சாப்பிட்லாமேன்னு அதை கேட்டோம். ஒரு மண் குவளையில் நல்ல தயிர், அதை நல்லா கொட்டி அந்த பால்கோவா மாதிரி இருக்குது, அதை எடுத்து அதில் போட்டு வேறு ஏதோ சொன்னார், நம்ம பேர் வாயில் வரல, அது நல்லா கலக்கி நல்லா ஆற்றி கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட், அற்புதமாக இருந்தது. சரி அங்கே இருக்க யாருக்காவது கொடுக்கலான்ட்டு ஒன்று வாங்கிட்டு, ஒன்று 50 ரூபா அப்படின்னாங்க. சரின்னு ஒன்று வாங்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். அதாவது அந்த தெருவுக்கு பேர் வந்து தந்த் தாவன் குஞ்ச் ரோடு அப்படின்னு பேர். போகிற வழியில் வலது பக்கமாக ஒரு குளம் இருந்தது. சரி குளம்னா சாதாரணமாக இல்லை, நல்லா படிக்கட்டு நல்லா இருக்குது, நல்ல வெளிச்சம், குளத்தை சுற்றி அருமையான வெளிச்சம். அந்த பக்கம் வந்து ராமர் படம்லாம் போட்டு ரொம்ப, இந்த பக்கம் 2 மண்டபம் மாதிரி கட்டியிருந்தாங்க. குளத்தில் நிறைய, குளம்னா தண்ணி இருந்தது, அது ஒரு சொல்ல வேண்டிய விஷயம். தண்ணி இருக்குங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம பார்ப்போம் நதிகள் இருக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும், ஆனால் இங்கே தண்ணி இருந்தது. பார்த்தா ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே நிறைய ராமர் சிலைகள் விற்கக்கூடிய கடைகள் நிறையா இருந்தது. அங்கே ஒரு கடை இருந்தது, அங்கே சிற்பங்கள் நிறையா விற்கிற கடை. அங்கே நண்பர் வந்து அங்கே திருமண பரிசுக்கு அங்கே போய் பார்த்தாரு. 3500 ரூபா இருக்கணும். நல்ல அருமையான ராமர், நல்ல ஹைட்டாக ஒரு ராமர், நல்ல அருமையான இதை வாங்கினார். மரத்தால் நல்லா அருமையாக பண்ணியிருந்தது. அதை பேக் பண்ணுறதுக்கு அந்த கடைக்காரனுக்கு தெரியல. முடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் பார்த்தேன், லேட் ஆகிட்டே இருக்குது, பசியாக வந்துருச்சு. நான் சொன்னேன், எப்பா நான் கிளம்புறேன், நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போ எல்லாம் வாங்கப்பான்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போனேன். சோளா பூரி கொடுன்னேன். அவன் பில்லு கொடுத்தா பூரி சோட்டான்னு. சரி எல்லாம் ஒன்று தான் போல் இருக்குது, என்ன எல்லாம் ஒரு பேரை மாற்றி போட்டால் என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு கொடுத்தேன். 170 ரூபா. ஒரு தட்டில் நம்ம இருக்கிற மாதிரி சைஸில் 5 சின்ன சின்ன பூரி, நம்ம சாதாரணமாக ஹோட்டலில் சாப்பிட்றோமே அந்த மாதிரி பூரி. அதுக்கு நல்லா தொட்டுக்க 2-3 வச்சுருந்தான். சரி பசி நேரத்தில் நீ இதை கொடுத்தியா அதை கொடுத்தின்னு பேச வேணாம், கிடைச்சது சாப்பிட்டு போகலான்ட்டு அப்படி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா அப்பயும் மணி 9:30 10 ஆகி போச்சு இரவு. அப்பயும் மக்கள் நடமாட்டம் குறையில, அப்படியே இருக்குது. அந்த வீதியை பார்த்துட்டு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன ஒரு சந்தோஷம்னா, ராமர் இருந்த ஊரில் நம்ம கால் வைக்க ஒரு பாக்கியம் கிடச்சிது. சரின்ட்டு அப்படியே நடந்து வந்து தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு சீக்கிரமாக தூங்குங்க அப்படின்னாங்க. எதனால் சொன்னாங்கன்னா, காலையில் சரியாக 4:30 மணிக்கு கிளம்பி கான்பூருக்கு கிளம்பணும், 4:30லேருந்து 5க்குள்ளே கிளம்பினா தான் நம்ம ஒரு 11 மணிக்கு போக முடியும்னு திட்ட ஏற்பாடாக சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு 3:30 மணிக்கு எழுந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அலாரத்தை 3:30 மணிக்கு வச்சு போய் உக்காந்தேன். ஏசி இருக்காதே, இல்லாத ரூம்னு நினைக்கிறேன்னு நினச்சி திரும்பி பார்க்குற பின்னாடி அருமையான ஏசி இருக்குது. ஆஹா, நல்ல சௌகரியமாக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் ஏசியை போட்டுட்டு படுத்து தூங்கினேன். கரெக்டாக 3:30 மணி காலைல எழுந்துட்டேன். நம்மளால் டிலே வரக்கூடாது, ஒரு அணியில் போகும்போது நம்ம வேறுபட்டு இருந்தால் அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்கோசம் கரெக்டாக எழுந்துட்டேன். அந்த ரூமுடைய தரையெல்லாம் நல்ல மார்பிள், நல்லா அருமையாக இருக்குது.
போய் பல் தேய்ச்சிட்டு அப்படி வெளியில் வர்றேன். அந்த அந்த டாய்லெட்டானது ஹாலை விட ஒரு அடி ஹைட்டில் இருக்குது. அந்த டாய்லெட்டு தரைக்கும் ஹாலுக்கும் நடுப்புற ஒரு அடிக்கு ஒரு சின்ன திட்டு மாதிரி இருக்குது. நம்ம அதில் கால் வச்சு இறங்கணும். ஒரு அடியில் ஒரு 3/4 அடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் அந்த டாய்லெட்டு தரையிலேருந்து இந்த ஹால் தரைக்கு கால் வச்சேன். சல்லுன்னு வழுக்கிடுச்சு. அப்படியே தொப்புன்னு விழுந்தேன். விழுந்தா என்ன தவறு நடந்ததுன்னா, ஒன்று நான் ஸ்கிட்டு தரையை போட்டிருந்தா பிரச்சனை வந்திருக்காது, இல்லை அந்த மேட் எதையாவது அந்த இறங்குற இடத்துல போட்டிருந்தாலும் பெரிய பாதிப்பு வந்திருக்காது. இந்த ஜிம்னாட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பெண்கள் ஆண்கள்லாம் காற்றுல பறக்கிற மாதிரி, கையை ரெண்டையும் தூக்கி நடக்கிற மாதிரி, கால் ரெண்டையும் அப்படியே 180 டிகிரியில் வச்சு காமிக்கிறது. ஒரு கால் கிழக்கு பக்கம், ஒரு கால் மேற்கு பக்கம் காமிக்கிறது. நமக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியும்னு காமிக்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க. நம்ம தெரியாமல் விபத்தில் வழுக்கி விட்டு அப்படியே தொப்புன்னு விழுந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு எழுந்திருக்க முடியல. கூட இருந்தவங்க ஒரே பயந்து போயிட்டாங்க. எல்லோரையும் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. என்னுடைய மனைவி தான் இருந்தாங்க என் கூட. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரையும் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா, இந்த நேரத்தில் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னேன். வலது கால்லேருந்து அப்படியே வெட்டு, அந்த 3/4 அடியில் ஒரு எட்ஜில் வந்து ஒரு பெரிய கூராக இருக்கிறது கரெக்டாக காலில் அடிச்சிருச்சு. சல்லுன்னு ஒரு 6 இல்லை ஒரு 4 இன்ச்சு நீட்டுக்கு பள்ளமாக அப்படியே வெட்டிடுச்சு. ரத்தம் கொட்டுது. சரி, சுதாரித்து எழுந்திருக்கலான்னா எழுந்திருக்கவும் முடியல. அப்படியே உட்காந்துருக்கேன். அவங்களாலையும் தூக்க முடியல. நான் யாரையாவது கூப்பிட்றேங்க உதவிக்கு, இந்த நேரத்தில் தப்பு கிடையாது, ஆபத்து நேரத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இல்லை 3:30 மணிக்கு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, வேண்டாம் ஒரு 5 நிமிஷத்தில் மெல்ல எழுந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே மெல்ல கட்டையை பிடிச்சிக்கிட்டு எழுந்திருக்க முடியாமல் சிரமப்பட்டு எழுந்து அப்படியே போய் உட்காந்தேன். சுத்தமாக சாதாரண வலி இல்லை, பின்னுது வலி தாங்க முடியல. என்னுடைய மனைவி வந்து ஃபஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே தயாராக வச்சுருப்பாங்க, மருந்து மாத்திரைலேருந்து எல்லாமே. உடனே அந்த இடத்துக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டு ஒரு பஞ்செல்லாம் வச்சு கட்டி விட்டாங்க. அது நான் அடங்குவேனா அப்படிங்குது. உன் மருந்து மாத்திரைக்கு நான் அடங்க மாட்டேன்னு ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, ராமபிரானுடைய கருணையினால் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க. பெரிய விபத்தாகி எலும்பு உடைஞ்சோ, இல்லை முதுகெலும்பு உடைஞ்சோ, இல்லை தலையில் அடிபட்டிருந்தா விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் நம்மளால் பெரிய தொந்தரவாயிருக்கும். கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ராமரை மனமுருகி நான் வேண்டினதுக்கு பலனாக அவர் பக்கத்தில் இருந்து ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிட்டார். நீங்கள் கேட்கலாம், அப்படி பண்ண ராமர் கீழே விழாமலேயே காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். எந்த ஒரு சின்ன ஆபத்துமே வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு தான். ஏன்னா கான்பூர் போன பிறகும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் டாய்லெட்டில் அந்த மார்பிளில் வழுக்க தான் செஞ்சிச்சு. இங்கே நான் கவனமாக, இங்கே அடிபட்டதுனால அங்கே போகும்போது ரொம்ப கவனமாக கால் வச்சு நடந்தேன். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அடிபட்டு உட்காந்துருந்தேன். டீ கடைக்கு டீ சாப்பிட போனேன்னா போகலையா, இதை மேற்கொண்டு சொல்கிறேன்.